Hey Kavya, catch it. Thanks. அப்பா இன்னும் அதே மூடில் தான் இருக்கியா? என்ன பாரு, அவ்வளோ பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்த பிறமோ எப்பவும் போல் நார்மலாக இருக்கேன். உனக்கு என்னப்பா, இந்த வேலை இல்லைன்னா வேறு வேலை கிடைக்கும். ஆனால் நான் எல்லா ஹோப்பையும் இதில் தான் வச்சுருந்தேன். ஓப்பன்லாம் சொல்கிற, இவ்வளோ ஈஸியாக கிவ் அப் பண்ணிடுவியா? அப்படி இல்லை, பிஜிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். இன்றைக்கி ஒரு வேலை முடியலன்னா அடுத்த அகாடமிக் இயர் வரைக்கும் எம்டெக்லாம் படிக்க முடியாது. டொனேஷன் கொடுக்குறதெல்லாம் செட்டே ஆகாது. அப்போ அப்ளை பண்ணிவிடு. அப்ளை பண்ணி என்ன பண்ணுறது? எங்கள் அப்பா இன்னும் பெர்மிஷன் கொடுக்கலல்ல. எம்டெக் படிக்க தானே பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கும். பிஜிக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கும் பெர்மிஷன் வேணுமா என்ன? அப்படின்னா தெரியாமல் பண்ண சொல்கிறியா? அம்மா, இப்போயாவது பாயிண்ட்டுக்கு வந்தியே. ஐயோ, அப்பாவுக்கு தெரிஞ்சால் கொன்னே போட்டுருவாரு. அப்புறம் லைஃப்பில் ஒன்றுமே பண்ண முடியாது, ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணம் தான். சி, இங்கிலீஷில் ஒரு ஃபேமஸ் கோட் இருக்குது, when you have nothing to lose, that's when you will be stronger-ன்னு. இப்போ நீ அப்ளை பண்ணலனா கூட உன் அப்பா கல்யாணத்துக்கு வரேன்னு பார்க்க தானே போகிறாரு. ஸோ நாளைக்கு அவர் ஒத்துக்கிட்டா கூட நமக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்காது. அப்பா, நைட்டு மறுபடியும் மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்த்தியா? பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிகிட்டு இருக்க. அது ஜாப் கிடைக்கலன்னு நைட்டு ஃபுல்லாக அந்த வீடியோ தான் பார்த்தேன். நீ மறமாட்ட. என் மேட்ரை விட்டுதல்ல, நீ அப்ளை பண்ணுறல்ல? பண்ணணும், ஆனால் அம்மாவோட பெர்மிஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் அங்கே போய் அப்ளை வேறு பண்ணணும். இது எல்லாமே பெரிய ப்ராசஸில். இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. அது மொத்தமும் நான் பிளான் பண்ணிக்கிறேன். உனக்கு ஓகே தானே? ஓகே. லக்கி வந்துட்டானா? வந்துட்டான். அப்படின்னா சரி, நீ லக்கியை கூட்டிகிட்டு வெளியே வா, நானும் வந்துடுறேன். என்னடா லக்கி, நீ எடுத்துட்டு வந்த லட்டு நீயே சாப்பிட்டுட்டு இருக்க? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட்றேன். நான் ஒன்றும் உன்கிட்ட பிடுங்கி சாப்பிடல. நான் இங்கே வந்தா கண்டிப்பா சாப்பிடுவேன்னு எனக்கும் நாளை சேர்த்து கொடுத்தாங்க. ஹோம்ஒர்க்ல டவுட் இருக்கு, வீட்டுக்கு அத்தையை கூட்டிட்டு போகணும்னு இப்ப நீ சொல்ற. யார் அது? ராஜேஷா தான் இருக்கும். பக்கத்துல தானே இருக்கு, எனக்கு எதுக்கு மெசேஜ் பண்ற? அம்மா பாரு, என்னாச்சு இவளுக்கு? பைத்தியம் முடிச்சிச்சா? நான் வீட்டுக்கு நான் எதுக்கு ஒன்ன கூட்டிட்டு போகணும்? முடியாது. அம்மா, உனக்கு ராஜேஷ்னு யாரையாவது தெரியுமா? என்ன பண்றது? நம்ம சைத்தன்யா ஸ்கூல்ல. சரி, நான் சொல்றேன். கியூட் லவர் பாய். யார் அந்த ராஜேஷ்? யாரும் இல்லம்மா, சும்மா விளையாட்டுக்கு. அத்தை, ஹாய்டா. இந்த வாட்டி அம்மா என்ன கொடுத்து அனுப்புனா? எதுவும் அனுப்பல. முன்ன மாதிரி இப்ப எனக்கு தமிழ்ல சரியா மார்க் வரதில்ல. தமிழ்ல மார்க் ஏண்டா வரலன்னு சொல்ற? அது எப்பவும் பேசுற பாஷை தானே. சரியாதான் சொல்றீங்க. எனக்கு பேச்சு நல்லா வந்தாலும் எழுத வரல. இங்கிலீஷ் வரலன்னா கூட பரவாயில்லடா, தமிழ் கண்டிப்பா வரணும். உங்க அப்பா கிட்ட சொல்லி டியூஷனுக்கு ஆள் வைக்க சொல்லு, தமிழுக்கு மட்டும். உங்க தம்பி பத்தி உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்ல அத்தை.
ஏற்கனவே என்னை படிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப புலம்புவாரு. இதுல டியூஷன் வேற கேட்டா என்னை மாடு மேய்க்க அனுப்பிடுவாரு. நான் வேணா பேசி பாக்குறேன்டா உங்க அப்பா கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அத்தை. நம்ம காவியா தான் இருக்குல்ல, சப்ஜெக்ட்ல சொதப்புனாலும் லாங்குவேஜ்ல நிறைய மார்க் எடுக்கும். அது வீட்டுக்கு கூட்டு போனா அதை சொல்லி கொடுக்க போகுது. அவளுக்கே வராதுடா. வேணும்னா நான் உனக்கு சொல்லித் தரவா? நான் அந்த டைம்ல கிளாஸ் டாப்பரு. இல்ல அத்தை, நீங்க இங்க நிறைய வேலையா இருப்பீங்க, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? அதான் யோசிக்கிறேன். நான் காவியா கூட்டிட்டு போறேன். காவியா வீட்டுல வெட்டியா தானே இருக்கு. இதுக்கு உன் புக்ஸை நீ கொண்டு வரலாம்ல. வெளியே போறதுன்னா உன் மாமா என்ன சொல்லுவாரோ? அவர் வரத்துக்குள்ள நாங்க வந்துருவோம் அத்தை. சரிடா. அவளுக்கு கூட வெளியே எங்கேயாவது போகணும்னு ஆசை. நீ கூட்டிட்டு போ. காவியா ரெடியாகு. வரேன் அத்தை. இப்ப சொல்லு, எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க? நான் அவனை எங்கேயும் கூட்டு போல, பேசாம வா. இதோ விஜய் வந்துட்டான். டே லக்கி, நீ போய் கிரிக்கெட் விளையாடு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் போலாமா? என்ன பண்ற நீ? நான் தானே கூட்டிட்டு வரதா வீட்டுல சொல்லிட்டு வந்தேன். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னதான் திட்டுவாங்க. உன் காவியாக்கு எதுவும் ஆகாது லக்கி, நான் பாத்துக்கிறேன். ஓகே? ஐயோ, என் பேர் கூட உனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப காவியா கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணா பின்னாடி பெருசா தான் நடந்துரும். ஆளும் தெரியல. சரி சரி, எனக்கும் இன்னைக்கு பெருசா கிரிக்கெட் மேட்ச் எதுவும் இல்ல, நானும் உங்க கூட வந்துடுறேன். நீ எதுக்குடா எங்க கூட வர? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? ரெண்டு ஆம்பளைங்க இங்க பேசிட்டு இருக்கோம்ல, நீ குறுக்க வராத. சரி வா. ஆமா, நாம எதுக்கு இங்க வந்தோம்? உனக்கு எதுக்குடா அதெல்லாம்? சைலண்டா உட்காரு. என்னது இது? இடம் ஒரு டைப்பா இருக்கு. என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தாங்க? இந்தாங்க. தேங்க்யூ. திரும்ப எப்போ வீட்டுக்கு கூட்டு போவாங்கன்னு தெரியல. வேலை முடிஞ்சா கிளம்பலாமா? அப்பா வர்றதுக்கு எப்படியோ டைம் ஆகும். அது வரைக்கும் நம்ம எங்கேயாவது வெளில போலாமா? ஓகே போலாம். இவளால என்னென்ன பிரச்சனை ஆக போதோ தெரியலையே. இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி வெளில வந்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? எம்டெக் அப்ளை பண்ணியிருக்கல, இனி ஒரு பிரச்சனையும் இல்லை. உன் அப்பாவையும் கன்வின்ஸ் பண்ணிட்டா உன் இஷ்டம் போல் ஜாலியாக இருக்கலாம். அந்த பக்கம் போலாமா? போகலாம். காவியா, ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணியிருக்கேன், ரொம்ப தூரம் போயிடாதீங்க சரியா? இப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. சரி. தேங்க்ஸ் விஜய். ஆக்சுவலி நம்ம மீட் பண்ணியே 2 வாரம் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே நீ எனக்கு க்ளோஸ் ஆகிட்ட தெரியுமா? நீ வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். முன்னாடிலாம் லக்கி கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பேன். இப்போ பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா? என் லைஃப் கூட போரிங் தான். நான் அம்மா அவ்வளோதான். அப்பப்போ இரிட்டேட் பண்ணுறதுக்கு மாமா வந்துடுவார். ஆனால் உன்னோட கம்பெனி ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லை, உன் கூட பேசும்போது இவ்வளோ நேரம் பேசணுமான்னு இல்லை, இவ்வளோ நேரம் தான் பேசணுமான்னு இருக்கு. அது இருக்கட்டும். எனக்கு என் அப்பாவோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால, கோவிட் வந்துட்டு போனதுனால பாய் ஃப்ரெண்ட் லவ் அப்படின்னு எதுவுமே இருந்ததில்லை. ஆனால் உன் கதை எப்படி? நீ இப்போ வரைக்கும் சிங்கிளா? இப்போ வரைக்கும் சொல்ல முடியாது, இப்போ சிங்கிளாக தான் இருக்கு. அப்படின்னா பாஸ்டில் இருந்திருக்குன்னு சொல்லு. அது காலேஜ் டேஸ்லலாம் கொஞ்சம் இருந்திருக்கு. ஆனால் அது சரிப்பட்டு வரலன்னு ரூட்டை இப்போ மாற்றிக்கிட்டேன். ஜாப் கேரியர் தானே முக்கியம். அதுவும் இல்லாமல் உன்ன மாதிரி பொண்ணுங்க ஜாப் இல்லைன்னா பேசக்கூட மாட்டீங்க. அப்போ உனக்கு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் லவ் ஸ்டோரி கிடையாதா? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஜென்யூன் ட்ரூ லவ் ஃபீலிங் வந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல. அந்த மாதிரி எதாவது நடந்தால் பார்த்துக்கலாம். ட்ரூ லவ் எப்போ பார்த்தாலும் பெரிய பெரிய வார்த்தையாக பேசுகிற.
சொல்கிறா. டேய் லோக்கி, நீ எத்தனை பொண்ணுங்கிட்ட பேசியிருக்க? எப்பயாவது ட்ரூ லவ் மாதிரி ஃபீலிங் வந்திருக்காடா உனக்கு? ட்ரூ லவ்வா? ட்ரூ லவ்லாம் எப்படிரா? அதெல்லாம் இத்தனை பொண்ணுக்கிட்ட பேசினா எப்படிரா தெரியும்? அப்படி யாராவது இருந்தால் தானே தெரியறதுக்கு. அப்போ உனக்கு இதெல்லாம் புரியாது. ஆ சரி, இதெல்லாம் எதுக்கு நீ கேட்குற? உனக்கு புதுசாக ஏதாவது ஃபீலிங் வந்துருச்சா என்ன? அது என்னமோ ஷோராக தெரியல, ஆனால் ஏதோ பண்ணுதுடா. இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணை பார்க்கும்போது திரும்ப திரும்ப பார்க்கணுன்னு தோணுண்டா. திரும்ப திரும்ப பேசணும்னு தோணுனதில்லை, இவகிட்ட பேசணும்னு தோணுதுடா. அவள் கூட இருக்கப்போ ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல் இருக்குடா. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த அன்லக்கி கேர்ள் யாருன்னு சொல்கிறா? அது பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னல, காவியா, அவ தான். டேய், அந்த பொண்ணை பார்த்து 2 வாரம் கூட ஆகலையடா, அதுக்குள்ளே என்னடா லவ்? அதுவும் ட்ரூ லவ். வாவ். டேய், காதல் வந்து போதும், நீ எதுவும் சொல்ல வேணாம். இந்த மாதிரி காதலுக்கு ரொம்ப வருஷம் தேவையில்லை, 1 செகண்ட் போதும் அப்படின்னு சொல்லுவேன், அதானே? அது ஆல்மோஸ்ட் அதான். இந்த பாடுறா, நான் சொல்கிறது கேளு. நமக்கு ஃபீலிங்ஸ் வரும் போகும், அதுக்காகலாம் நம்ம எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எத்தனை நாள் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். புரியுதாடா? அப்படியா சொல்கிற? கீதையில் கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி கிறிஸ்பா ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், இருக்க மாதிரி கேள்வி கேட்குற. நீ என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு ஞாபகமாகவே இருக்குடா. டே லக்கி, சொல்லு. உனக்கு ராஜி பேரை சொன்னா ஏன் அவ்வளோ பயம்? ஏன் உனக்கு தெரியாதா? அதான் டெய்லியும் பிளாக்மெயில் பண்றியே, அதுக்கு தான். அதுக்கு இல்லடா, உன் கிளாஸ்ல நிறைய பொண்ணுங்க இருக்காங்கல்ல, வைஷு, நிக்கி, அச்சு, இப்படி நிறைய பேர் இருக்காங்கல்ல. அப்போ ராஜி மட்டும் எதுக்கு? என்னமோ, நான் எப்போ எக்ஸாம் எழுதினாலும் அந்த பொண்ணு தான் எனக்கு காட்டுவா. என் ஹோம்ஒர்க் கூட அவ தான் பண்ணுவா. போதாததுக்கு அவ தான் கிளாஸ் லீடர். நான் எவ்வளோ பேசினாலும் சரி, நான் எவ்வளோ தப்பு பண்ணாலும் சரி, போர்டு மேலே என் பேரே எழுத மாட்டா. நிஜமாவே நீ லக்கி தான்டா லக்கி. கண்ணு வைக்காதக்கா. அந்த விஜய் கூட உன்னை நல்லா தானே பாத்துக்கிறான். டே, நானும் விஜயும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்பா, பார்க்கல நான் பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இதோ பாருமா, நான் ஒன்னும் அவ்வளோ பேக்கு கிடையாது, புரியுதா? ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்றேன்ல. அவ அப்ப ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? டே, இடத்த காலி பண்ணு. வேலை முடிஞ்சுல, இப்படிதாம்மா கழட்டி விடுவீங்க. டேய், அப்பா. டேய், கொஞ்சம் கறி வாங்கணும், போறியா? அப்பா அம்மா, இந்த ஒரு வாட்டி நீ போமா, பக்கத்தில் தானே மார்க்கெட், அப்படியே ஒரு வாக் போயிட்டு வாயேன். சரிடா. நான் போயிட்டு வந்துடுறேன்டா, வீடை பார்த்துக்கோ. என் ஹால் டிக்கெட் எப்போ வரும்? 2 daysல வந்துடும் நினைக்கிறேன். நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை, நானும் உன் கூடவே வரேன். அன்னைக்கு மாதிரி லக்கியை என் கூட கூப்பிட்டு வரேன். சரி சரி, ஓகே. நீ பிளான் பண்ணிட்டு என்னன்னு சொல்லு. என்ன மாமா திடீர்னு? வரக்கூடாதா? இல்லை நான் அப்படி கேட்கல. உள்ளே வாங்க மாமா.
உன் அத்தை இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணு கல்யாணம். இந்த இன்விடேஷன் கொடுத்தாங்க பாரு. மாப்பிள்ளை பையன் பேங்க் மேனேஜராமா. ஆ அம்மா எங்கடா, ஆளை காணோம். டேய் உனதான், அம்மா எங்க? கறி வாங்க மார்க்கெட் வரைக்கும் போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க. நீ போமா அம்மா ஏன்டா அனுப்புன? அவங்க இந்த ஏரியாவுக்கு பூசு தானே. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு மாமா, அதெல்லாம் அம்மா பார்த்துப்பாங்க. அப்படி என்னடா உனக்கு பெரிய வேலை? நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போய் அம்மா பார்த்துக்கிறத விட அப்படி என்னடா ஃபோனில் அவ்வளோ பெரிய வேலை? எனக்கு எல்லாம் தெரியுமாம்மா. தினம் தினம் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டா இருந்தீங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு. என்னடா பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? நேரங்காலம் பார்க்காம பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்ல, இப்படி தான் பேசுவேன். மாமா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, போதும் நிறுத்திக்கோ. அப்படி என்ன நான் தப்பாக பேசிட்டேன்? நான் மட்டும் இல்லைன்னா உன் சுச்சுவேஷன் என்ன ஆகும் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் ஏன் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க? எங்கள் பணத்தை வாங்கி எங்ககிட்டே கொடுக்கறதுக்கு எதுக்கு இந்த பில்டப்பு? கடையில் இருக்க மேலே பழிய போட்டு எவ்வளோ கமிஷன் அடிக்கிறீங்கன்னு தெரியும். என்னமோ ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? டேய் வார்த்தையை அளந்து பேசு, உன் லிமிட்டை கிராஸ் பண்ணாத. என் பையன் கால் தூசி பெற மாட்டேன், நீ அவனும் சம்பாதிக்கிறான். அப்படி இருக்கும்போது நான் ஏன்டா உன் காசில் கமிஷன் அடிக்கணும்? அதே தான், உங்கள் பையன் நல்லா தானே சம்பாதிக்கிறான், அப்புறம் ஏன் இங்கே வந்து கமிஷன் அடிக்கிறீங்க? நீங்கள் பண்ணுற இந்த சில்லற வேலைலாம் தெரியாதுன்னு நினச்சிங்களா? கஷ்டப்படாமல் 3 வேளையும் சாப்பிட்டுட்டு இருந்தா இப்படி தான் எல்லாரையும் குறை சொல்ல தோணும். யார் இங்கே உழைச்சி சாப்பிட்றாங்க, யார் ஓசியில் சாப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் புரிய வைக்க வேணாம். உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. நானும் பார்க்குறேன், ரெண்டு யார் வசூல் பண்ணுவா, எப்படி நீ அதை வாங்குறேன்னு பார்க்குறேன். நான் இல்லைனா உங்களால் ₹1 கூட வாங்க முடியாது. சரி, இப்போ நீங்கள் முதல்ல கிளம்புங்க. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும், போங்க. எப்படா வந்த?